நம்ம எப்படி அடிமையாக அவர் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்ப ஏற்படுத்திய பின்பு ஒரு மிட்டாம் அரசு ஒரு தேர்தல் இருக்கிறார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய நாவன்மையால் தன்னுடைய எழுத்தாற்றலால் அவரை எதிர்த்து சாதாரண ஒரு தொழிலாளி எதிர்த்து போட்டி போட வைத்தார். இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற அரசியலை உருவாக்கவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்தியா முழுவதும் தமிழகத்திலே இது போன்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். இப்படி உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்று 1976 தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றார். இந்தியாவிலேயே காங்கிரசுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்ன ஒரு மாநிலத்தில் தமிழகத்தில் தான் 1967 திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தின் வாயிலாக பேரறிஞர் அண்ணா பிறந்தகை அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றார். 67 பொறுப்பேற்ற அந்த பொறுப்பு இன்று வரை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 52-60 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் தான் தமிழகத்தை ஆட்சியை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் மிக்கவர் பேரறிஞர் அண்ணா பிறந்தகை அவர்கள். அவருக்கு நாம் இங்கே பிறந்த நாளாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சிற்பிக்கு நாம் பிறந்த நாளாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உருவாக்கிய காரணத்தினால்தான் இந்த தமிழகம் அனைத்து நிலையிலும் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் மறைவுக்கு பின்பாக அவருடைய அரசியலை தொடர்ந்து செயலாற்றியவர்கள் நல்லாட்சி செய்வார்கள் என்ற எண்ணத்தில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக்கினார். அண்ணாவுடைய கொள்கையை கருணாநிதி முன்னுக்கு எடுத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையில் கருணாநிதி முதலமைச்சராகிறார். ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவை மறந்து தனக்கு என்ற ஒரு கொள்கையை உருவாக்கிக் கொண்டார். தனக்கு என்ற ஒரு கொள்கை, தனக்கு தன்னோடு இருக்கின்ற தன்னோடு செயலாற்றுகிறவர்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிக் கொண்டு அரசியல் களத்தில் ஏறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேள்வி கேட்டார், கட்சியை விட்டு வெளியேற்றினார். கட்சியை விட்டு வெளியேற்றினான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய கொள்கைகள் மறைந்து வரக்கூடாது, அண்ணா அவர்கள் இந்த தமிழகத்தை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று கனா கண்டாரோ அந்த கனாவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய திருநாமத்தை உள்ளடக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை உருவாக்கி 52 ஆண்டு காலம் நிறைவேறுகிறது. இந்த 52 ஆண்டு காலத்தில் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறது என்ற பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள நடைபெற்றது. இந்த 31 ஆண்டு கால ஆட்சியில் தான் எல்லா வகையிலும் முன்னேற்றத்திற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக இன்று எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற எடப்பாடி அவர்களும் இங்கே நல்லாட்சியாளர்கள். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். தந்தை போலவே பிள்ளை. எப்படி திரு கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவரத்தில் ஏமாற்றி முதலமைச்சர் பொறுப்பேற்று அதே போல 89 பொய் சொல்லி மீண்டும் முதலமைச்சராகி விபத்தில் முதலமைச்சராகி ஆட்சி செய்தது போலவே திரு ஸ்டாலின் அவர்களும் 2021 பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 2021 520 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த 520 வாக்குறுதிகளை மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்று வந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்று வந்தபின்பு அதையெல்லாம் முறையாக நிறைவேற்றினாரா என்று சொன்னால் மாறாக உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுத்தேன் என்பதை சொல்லி அதை மட்டும்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை எடுத்து பார்க்க என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொன்னால் எதுவுமே இல்லை. இங்கே எவ்வளவு சொன்னார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுத்திருந்த பொழுது புரட்சித் தலைவர் அம்மாவை முதலமைச்சராக இருந்த பொழுது வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி குடிநீர் கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள்.
மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அப்பொழுது திரு கருணாநிதி முதலமைச்சர் துணை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் இதே தேர்தலில் காவிரி குடிநீருக்கு அடிக்க மாட்டார். ஆட்சி முடிகின்ற தருவாயில் ஒரு சொல்றார் அடிக்க மாட்டார். தேர்தல் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கட்டியது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் வகித்த அந்த பொறுப்பை, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பொறுப்பை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைத்தார். அப்படி ஒப்படைத்து ஒவ்வொரு துறையாக ஆட்சி செய்த பொழுது, குடிநீர் துறை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி நதிநீர் கொள்வதற்காக அடிக்கிறார்கள் என்று பார்த்தால் அது என்னமே செய்ய. நான் ராணிப்பேட்டையிலிருந்து மரியாதைக்குரிய அந்த துறைமுகத்தை கேள்வியாக வைக்கிறேன். அவர் சொல்வார், எதுவுமே செலுத்தி அசால்ட்டா பேசுவார். அவர் எப்படியாவது பேசட்டும். ஆனால் பொய்யே சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் ஒரு உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். நீங்கள் காவிரி குடிநீருக்கு அடிக்கல் நாட்டியீர்கள். என்ன உண்மை என்று சொன்னால் அந்த திட்டமே அப்படி வரவில்லை. புரட்சித் தலைவர் அம்மாவை அழைத்து துறை அலுவலர்களை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்து எத்தனாயிரம் கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்கு பின்பாக டெண்டர் விடப்பட்டது. நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னால் டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் விடப்பட்டு அதற்கு பின்பாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டது. இது மறுக்க முடியுமா? இது இல்லைன்னு சொல்றீங்க. அதான் கவர்மெண்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு துணிச்சி இருந்தா, ஏன்னா மக்களை ஏமாத்துறீங்க. உங்க முதலமைச்சரும் மக்களை ஏமாத்திருக்க, நீங்களும் அவருடைய 2வது நிலையில் இருக்கிறீங்க. மக்களை ஏமாத்துறீங்க. நீங்க ஏமாத்துறீங்க உண்மையை நான் இந்த மேடையில் சொல்றேன். இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொன்னா ராணிப்பேட்டை மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துறேன், நான் ஒரு மைக் எடுத்துக்கிறேன், நான் ஆதாரத்தோட சொல்றேன். அது நீ பதில் சரி சொல்றது இல்லையா? சொல்ல முடியுமா? முடியாது. போட்டுக்கலாம். போய் நீ சொன்னாரு மாவட்டத்துறை அமைச்சர். ஆமா, அவர் சாதனை சொல்ல சட்டமன்றத்தில் வந்து பார்த்தா அவர் பேசுறத பார்த்தா அருமையான சாதனை செய்வது உங்களுக்கு தெரியும். என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த அவருடைய முதலமைச்சர் சாதிக்கும் முடியாது. முடிஞ்சுப்பார். மாநில அமைச்சர் நாட்டி பேசும்போது முதலமைச்சர் தலையை முடிஞ்சுவாரு, இதை எழுந்து போயிடுவார். ஏன்னா அவர் பேசுறது முடியாது. அதான் சாதனை. அதே மாதிரி 520 வாக்குகள் கொடுத்தாங்க. அந்த 520 வாக்குகள்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழி தேர்தல் காலத்தில் சொன்னாங்க, நாங்க எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுல மது விலக்கை கொண்டு வருவோம், முழுமையாக மதுவை ஒழிப்போம். தேர்தல் அறிக்கையில் இருக்காரு. தேர்தல் அறிக்கையில மது ஒழிப்பு சொல்லியிருக்காரு. நீட் தேர்தல் ரத்து பண்ண சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அவ்வளவு நீட் தேர்தல் ரத்து பண்ண பாட்டிக்கிறது ஒரு ரசிக்குது. நான் ஆட்சி பண்ணா கையெழுத்து போட்டா நீட் தேர்தல் போட்டுருக்காங்க. இன்னும் போடணும். அது ஒரு பெரியாச்சா? அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க மதுரை முழுமா ஒழிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் தங்கை கனிமொழி எப்படி சொல்றாங்கன்னா, எத்தனை விதவைகள் ஆகிவிட்டாரு, ஆயிரக்கணக்கான கைவிகள் ஆகிவிட்டாரு குறித்து. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே மதுரை முற்றிலுமாக ஒழிப்போம். வாக்குறுதியும் கொடுத்தாங்க, மேடையிலும் சொன்னாங்க, சொல்லி வாக்குறுதி கேட்டாங்க. முடிச்சாங்களா? ஒழிக்கல.
இன்னைக்கு அவரோடு கூட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புச்சோதரர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை நான் நடத்திருக்கிறேன், அனைவரும் வாருங்கள் என்று அவர் அழைத்திருக்கிறார். அவர் வகையில் அது கருத்து சரி என்று அவர் நினைக்கிறார். இன்று திரு ஸ்டாலின் அவர்களை திரு திருமாவளவன் அவர்கள் சந்திக்கிறார். சந்தித்து இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி வர வேண்டும் என்று கூறியவர் திரு திருமாவளவன் வெளியில் பேட்டி கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் கலந்து வருவதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த மாநாட்டில் RS பாரதி அவர்கள் கலந்து கொள்வார்கள், இளங்கோவன் கலந்து கொள்வார்கள் என்று திரு திருமாவளவன் அவர்கள் பேட்டியில் கூறியிருக்கிறார். நான் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், இன்னும் ஏன் மக்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? 2021 மதுவை முழுமையாக ஒழிப்போம் என்று வாக்களியுங்கள் என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, 40 மாத காலம் ஆட்சி முடிந்திருக்கிறது. இன்னும் கடையை தான் கூட்டி போயிருக்கிறீங்க. அங்காக கடைகள் எது போல வேற ஏதாவது இருக்க போறீங்க. வியாபாரம் வருடத்துக்கு வருடம் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. 40,000 கோடினா அடுத்த ஆண்டு 60,000 கோடி. ஒரு பண்டிகை 650 கோடி நாளை எடுத்துச்சுன்னா அடுத்த ஒரு பண்டிகை 750 கோடி. இப்படி ஏழை எளிய மக்களுடைய உழைப்பை சுரண்டி அந்த பணத்தை வசூல் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, எந்த அடிப்படையில் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்கிறது என்பதை நீங்கள் சொல்லியாக வேண்டும். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்று பாருங்கள். எப்படி மக்களை ஏமாற்றி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போய் செய்கிறார் என்று பாருங்கள். இவருடைய ஆட்சியில் மது கொடிகட்டி பறக்கிறது. பல்வேறு வகையிலே மதுக்கள், அது அந்த துறையை மந்திரியாக இருக்கிறவர், இப்போது செலுத்தாக இருக்கிறார். அவர் பேர் அவருக்கு 10 ரூபா மந்திரி. அவர் பேர் 10 ரூபா மந்திரி. ஏன்னா ஒரு பாட்டு 10 ரூபா சேர்த்து யாருக்கான மந்திரி கொடுக்கணும். அதனால அவர் பேர் 10 ரூபா மந்திரி. இவ்வளவு கீழ்த்தரமான நிலையை ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, மது ஒழிப்பு மாநாடு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிறார் என்று சொன்னால், நீ அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு எந்த வகையில் உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். ஏனென்று சொன்னால், மத்திய அரசு மாநில அரசு பட்டியலில் மத்திய அரசு செய்ய வேண்டிய சில பட்டியல் இருக்கிறது, சில அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசுக்கு உட்பட்டது மது. மாநில அரசு நினைத்தால் மதுக்கடையை மூடிவிடலாம். அப்படி மூடிய மதுக்கடையை திறந்தவரே திரு ஸ்டாலினுடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான். அப்படி மதுக்கடையை திறந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு நாளாக மக்கள் சீரழியக்கூடிய அளவில் இந்த நாட்டை சீரழித்து இப்பொழுது ஒருவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் என்று சொன்னால், அதற்கும் நான் வருகிறேன் என்று சொன்னால், எவ்வளவு ஒரு வெக்கம் கட்ட அரசியல் தலைவராக இந்த ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு மனசாட்சியை ஒரு மனிதர் உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மதுவை உடனடியாக ரத்து செய்வதற்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அதிகாரம் இருக்கிறது. அதை செய்வதை விட்டு 3வது நபர் ஒருவர், அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறார். அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அதற்கு நீ செல்ல இருக்கிறாய். வெட்கமாக இல்லை, வெட்கம் பெற்றவர். அதே போலதான் எந்த 520 வாக்குறுதியை மாற்றி சொன்னால் ஒன்றுடன் நிறைவேற்றது. அதே மாதிரி 2 மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணத்தை வசூல் செய்வதை மாதம் நாம் வசூல் செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். 2 மாதத்துக்கு ஒரு நாள் வசூல் பண்ணும்போது எப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் வச்சுங்க.
இல்ல 100 யூனிட் வருது, அது இலவசம். புரட்சித்தலைவி அம்மா உள்ளது இவங்க கொண்டு வரல. புரட்சித்தலைவி அம்மா உள்ளது வீட்டுக்கு இலவசமாக 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்க. மாசம் மாசம் கணக்கெடுத்தா ஏழைய குடும்பத்துக்கு 100 யூனிட்ல நின்றுடும். அவங்க மின்கட்டணமே கட்ட தேவையில்லை, ஃப்ரீ. 2 மாசம் வருதுன்னா 200 யூனிட் வருதுன்னா 100 யூனிட் மின்கட்டணம் ஃப்ரீ போக வீடு 100 யூனிட்டுக்கு அந்த ஏழை குடும்பத்தில் இருக்க அந்த தொழிலாளி மின்கட்டணம் கட்டணும். அதை குறைக்கணும் தான் ஆட்சி கொடுத்தார் ஸ்டாலின். 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுத்து கட்டக்கூடிய மின்கட்டணத்தை மாதம் மாதம் நாங்கள் கணக்கெடுத்து கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். எடுத்தாரா? அதோட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணத்தை உயர்த்தவே மாற்றோம் என்று சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு சாதாரணமா ஒரு சின்ன தொழில் செய்யறவர் 1500 ரூபாய் 2000 ரூபாய் கரண்ட் பில் இன்னைக்கு 100% அப்படியே ஏறி 4000 ரூபாய் கட்டணும். 4000 ரூபாய் கட்டணும். எப்படி ஏமாற்றாரு பாருங்க, மக்கள் எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் பாருங்க. இவரு பேசுறார், இவர் பேசுறதுக்கு என்ன அது? எதையாவது 40 மாசம் ஆட்சி ஆட்சிக்கு வருது, 40 மாசம் ஆட்சி எதையாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாரா அவர்கள்? இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கொண்டு வந்தாரா? வேலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தாரா? 4 வருஷம் இருந்தார். புரட்சி தலைவர் அம்மா ஊருங்க, புரட்சி தலைவர் ஊருங்க, அவங்க பெரிய பெரிய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பேசுறது நிறைய டைம் ஆகும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாருன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைங்க படிக்குதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு சத்துணவு கொடுத்தாருதான். அந்த திட்டத்தை யாரும் நிறுத்த முடியல. அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்னார், குழந்தைகளை பிச்சை வச்சார் எம்ஜிஆர், பிச்சை வச்சார் எம்ஜிஆர். ஆனா அந்த திட்டம் வெற்றி பெற்று லட்சக்கணக்கான குழந்தைகள் நல்ல கல்வி கற்ற போது அந்த திட்டத்திற்கு கூடுதலாக முன்னோட்டு வந்தார் இதே கருணாநிதி. அந்த திட்டம் வந்து அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா ஒரே ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். புரட்சி தலைவர் அம்மா அவங்க 3 முறை முதலமைச்சரானாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரே ஒரு கணக்கு போனாங்க, இந்த தமிழகம் இன்னும் 20 ஆண்டு காலத்தில் 30 ஆண்டு காலத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியாக உயர வேண்டும் என்று சொன்னார். இளம் பிள்ளைகள் கல்வி கற்றால் 20 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த குடும்பம் நிச்சயமாக பொருளாதார உயர்ந்து வரும் என்ற எண்ணத்தில் தாய் எப்படி என்று சொன்னால் பிள்ளை 16 மாதங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தத்துவம் கொடுத்தார் குழந்தைகளுக்கு. புரட்சி தலைவர் அம்மா அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை பெற்று தாய் தகப்பன் செய்யக்கூடிய அத்தனை பணிவிடைகளையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களே லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு வாரி வாரி வழங்கினார். அது சொல்றேன், குழந்தைய கோட்பாட்டு நிறுத்தினா சட்டம் போடணும். அந்த சட்டம் 4 சட்டம் யூனிஃபார்ம் ட்ரெஸ், 4 யூனிஃபார்ம் ட்ரெஸ் புரட்சி தலைவர் அம்மா ஒவ்வொரு குழந்தையும் கொடுத்தாங்க. சரி, சட்டம் போட்டாச்சு. சட்டம் போட்ட முன்னாடி சாப்பாடு ஸ்கூல் புஸ்தகம் வேணும், நோட்டு வேணும். அந்த புஸ்தகம் நோட்டும் விலையில்லாத இலவசமாக அந்த குழந்தைக்கு புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க. சரி, புஸ்தகம் நோட்டு கொடுத்தாச்சு. அது 2 எடுத்து போடுங்க, கையில எடுத்து போடுறது. அது எடுத்து போடுறது பள்ளி கொடுத்தாங்க. பாருங்க, நீ சாலினே இல்ல யோசனை பண்ணுங்க. ஒருத்தர் புரிய பெரியவர்கள ஏதோ முடிவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பசு கொடுத்தாங்க நினைக்கிறீங்க. ஒவ்வொன்றா சொல்லிக்குவார். சொல்லி முடிக்கும் போது இந்த 1000 ரூபாய் முக்கியமாக தெரியுதா? அதற்கு முன்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டங்களால் எவ்வளவு மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பையன்
ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது. 8வது 9வது போனோம். 9வது ஹைஸ்கூல் போனோம். ஹைஸ்கூல் போகும்போது 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனோம். கிராமத்துல இருந்து பார்த்தாங்க அம்மா. குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் போனோம். சைக்கிள் கொடுத்தாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த முதலமைச்சர் மாதிரி சிசி ஸ்கூலே கிடையாது. சரி, சைக்கிள் கொடுத்தாங்க. பிளஸ் ஒன் போகுது. பிளஸ் ஒன் முன்னாடி கல்வி உலகளவில் மிகப்பெரிய போட்டியாகி போச்சு. அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும். லேப்டாப் 15,000 ரூபாய் ஒரு லேப்டாப். 15,000 ரூபாய் ஒரு லேப்டாப். கிட்டத்தட்ட 45 லட்சம் குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் இருக்கு அந்த குழந்தை லேப்டாப் வாங்கி கல்லூரி போக ஆரம்பிச்சு. இது ஒரு பக்கம். வறுமையில வேலை இல்லாத நேரத்தில் கஷ்டப்படுறேன், சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. சரி, ரேஷன் கடையில் போன அரிசி விலையில்லாத 20 கிலோ அரிசியை இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. கொண்டு புரட்சி தலைவர். இது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் உரிமை கொடுத்தார். திரு 1000 ரூபாய் வாங்கினீங்க, என்னாச்சு? அந்த 1000 ரூபாய் ஒரு முதலாளி வாங்குறான். அந்த 1000 ரூபாய் வச்சு குடும்பம் எவ்வளவு ஆயிடுதா? ஆயிட்டா? காரணம் என்னன்னா செலவோடு செலவாக போயிடும். செலவோடு செலவாக போயிடும். காசு கொடுத்ததுனால ஒண்ணும், நீ ஓட்டுக்காக காசு கொடுக்குற, மனசாக காசு கொடுக்குற. ஸ்டாலினுக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம், ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, பொருளாதார ரீதியாக வளர்ந்து நீ முன்னையே செயல்படுத்தி சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காக புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் திட்டங்களை கொண்டு வந்தார்கள். வாக்குகள் நினைக்கல, ஓட்டு போடுறாங்க நினைக்கல. அது குழந்தை 3வது குழந்தை ஓட்டு போடும்போது அது ஓட்டு போடுறதுக்கு 15 வருஷம் ஆகும். இன்னும் 16 வருஷம் அந்த குழந்தை ஓட்டு போடுறதுக்கு. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ண போறாங்க? எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் கல்வி கற்றால் தனக்காலே தானே நிற்கும். கேள்வி ஞானம் வரும். கேள்வி ஞானம் வந்தால் தவறு செய்கிறவரை சுற்றி கேட்கக்கூடிய தைரியம் வரும். அந்த தைரியம் வருகின்ற போது சமூகத்தில் தன்னந்தனியாக வாழ்வதற்குரிய ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீ கோழை அமைக்கிற, கோழை ஆக்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து கோழை ஆக்கிட்டு அந்த 1000 ரூபாய் அந்த குடும்பம் எதாவது வளர்ச்சி இருக்கா சொல்றாரு. பொருளாதார மேம்பட்டு எல்லாம் பொய்யே. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோயபாஸ் இருக்காருன்னா, பொய் சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா, இந்தியாவில் திரு ஸ்டாலின் தான் பொய் சொல்றதுக்குன்னே இருக்கிற ஒரு முதலமைச்சர். பாருங்க, எதையாவது ஒரு உண்மை பேசிட்டாரு பாருங்க. ஒரு உண்மை பேசிருப்பாங்க, ஒரே ஒரு உண்மை பேசிருப்பாங்க. இந்த 40 மாசத்துல எந்த இடத்துலையும் கொண்டு வரல. 1000 ரூபாய் தவிர. ஆனால் போட்டதற்கு எடப்பாடி முதலமைச்சர் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை முழுவதுமே நிறைவேற்றினார். எதுவுமே நடத்தல, எதுவுமே நடத்தல. தாலிக்கு தங்க நிற்கிறோம். ஏழை தாய்மார்கள், ஏழை குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் குழந்தை 2 குடும்பம் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு திருமணம் பண்ண முடியாம அந்த பெற்றோர்கள் தவிக்கிற தவிப்பில் முதிர்கடிகளாகி திருமணமே ஆகாமல் தன் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக கிராமத்தில் இருக்கின்ற அந்த பெண் பிள்ளைகளுக்கு வாழ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 4 கிராம் தங்கமும் 25,000 ரூபாய் முதல் கொடுத்தாங்க. 2016 என்ன பண்ணாங்க? 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை அப்படியே புரட்சி தலைவி மதிப்பிட்டு எடப்பாடியார் செயல்படுத்தினார். அதே மாதிரி ஒரு பொண்ணு வேலைக்கு போறா, அது ஸ்கூட்டி வாங்கணும் ஆசைப்படுறா, வாங்கி 20,000 ரூபாய் வாங்கி
குழந்தைகளுக்கு நிறுத்திட்டார். சைக்கிள் கொடுத்துருந்தோம், நிறுத்திட்டு பையனுக்கு மறுபடியும் கொடுக்குறார். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? லேப்டாப் கொடுத்தா அந்த குழந்தை படிச்சு வேலைக்கு போனாங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபேக்டரி போனா மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான். திறமையாக 1 லட்சம் ரூபாய் வாங்குவான். நீ 1000 ரூபாய் கொடுத்து அந்த மகளாய் என்ன பண்ண போறா? ஒன்னாக்கு ஏதோ ஒரு செலவு ஆகும். அதோட ஒரு குடிகார பணம் கஷ்டம் வச்சுக்க, அது எடுத்து போயிட்டு காசு மக்களை கொடுத்து அதிக வேலை பண்ணிடுவான். நாம் கொண்டு வந்த திட்டங்கள் நேரடியாக மக்கள் வளரக்கூடிய வளர்ச்சிக்குரிய திட்டங்களாக இருக்க வேண்டும். எடப்பாடி 4 வருஷம் தான் நிர்வாக ரீதியாக வேலூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 13 தொகுதியில் உள்ளடக்கிய மாவட்டம், பெரிய மாவட்டம். எல்லா மாவட்டமும் பிரிச்சு இந்த மாவட்டம் பிரிக்காதுன்னாங்க. ஏன் அப்பா கல்யாணம் செஞ்சாரு? ஏன் ஒரு யோசனை வரல? அரசியல் பழஞ்சல் கொட்ட போட்டதாச்சு. அது ஒண்ணும் இல்ல. சாராயம் விற்கிறவனும் கள்ள சாராயம் விற்கணும், சாராயம் விற்று முட்டாசு போனவனுக்கெல்லாம் அரசியல் வாழ்க்கை கொடுத்துட்டு அதுதான் ஆளுநர்கள் லைஃப் கொடுத்துட்டு நாட்டு மக்களை பத்தி சிந்திக்காத 13 தொகுதி உள்ளடக்கிய ஒரு மாவட்டம், பெரிய மாவட்டம். யாரும் செல்ல வரல. எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்தாரு. இங்க இருக்கிற அஞ்சு சகோதரர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. தெரியும் அது பிரிக்கலாம், நிர்வாக ரீதியாக பிரிக்கலாம். நிர்வாக ரீதியாக பிரிச்சு ராணிப்பேட்டை தலைமையா போட்டு ஒரு மாவட்டம், ஏற்கனவே இருந்த வேலூர் மாவட்டம் ஒரு மாவட்டம், அதோடு இல்லாமல் தம்பி வீரமணி அவர்கள் செல்லப்பில்லை. ஏன்னா நான் ஒரு பக்கமாக 70 மாவட்டம் வச்சுக்க, ஒரு மாவட்டம், திருப்பத்தூர் ஒரு மாவட்டம். நிர்வாக ரீதியாக 3 மாவட்டங்களை பிரித்து 3 மாவட்ட ஆட்சித்தலைவரை போட்டு மாவட்ட பிடிச்சது கலெக்டர் கட்டி கொடுத்தார், எஸ்பி ஆஃபீஸர் கட்டி கொடுத்தார், 2 டிஸ்ட்ரிக்ட் கட்டி கொடுத்தார். இதோட இல்ல, பல மாவட்டங்களை பிடிச்சு கொடுத்தார். நிர்வாக ரீதியா நீண்ட காலமாக தமிழகத்தில் நீதி திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அந்த பக்கத்தில் சுதந்திர கட்டத்திலிருந்து திருமாவளவன் கோயம்புத்தூர் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த திட்டத்தை நிறைவேற்றார். அது முடிஞ்சிச்சு. என்ன கொடுமை பாருங்க, முடிஞ்சது உடனே ஆட்சி மாறுது. ஆட்சி மாறின உடனேயே அது துவக்கி வச்சா தான் செஞ்ச மாதிரி வராது. கிட்டத்தட்ட ஒரு 30 மாசம் நிர்வகிக்கிறார். இந்த மாவட்டம் தான் மந்திரி துறைமுருகன், அவருக்கு தெரியும் எல்லாரும் ஒன்று பேசுவார், அவருக்கு தெரியும் அவர் எனக்கு காசு தான். ஆனா அரசியல் ரீதியா அப்ப தந்திருந்தா ஸ்டாக் போட்டு நாம் சொல்லிடுவோம்ல, இப்போ நாங்க அவன் ஸ்டாக் போட்டுதான் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையா நிறைவேற்றிய எடப்பாடி பழனிசாமி. அது இப்போ ஓபன் பண்ணு. அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநில எடப்பாடி பழனிசாமி 40 மாசம், அந்த 40 மாசம் அவரு 40 மாசத்துல அவரும் 46 மாசம் தான். இந்த 46 மாசத்துல பல மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கார். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கார். நீ எத்தனை கொண்டு வந்த? எத்தனை கொண்டு வந்த? 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து மத்திய அரசோடு அவங்க அனுமதி கொடுக்கணும், மத்திய அரசு நிதி ஒதுக்கணும், அவங்க பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சர் பொறுப்பை புதுசா ஏற்பட்டு அவர் ஏற்றிருக்கார். எந்த அரசியல் டிப்ளமா இல்லை, அம்மாவோட அரசியல் பண்ணார், அவ்வளவுதான். ஒரு விருது மந்திரியா இருந்தார், அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு திறமையா மத்திய அரசு அணுகி நெல்லிச்சுவல் நடந்து 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து அனுமதி மட்டும் இல்ல, 11 மெடிக்கல் காலேஜ் கட்டணத்தை
மாணவர்களையும் சேர்த்து அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து எல்லா விதமான உபகரணங்களும் கொடுத்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய், 350 கோடி 400 கோடி ரூபாய். 11 மெடிக்கல் காலேஜ் என்ன கணக்கு கொடுங்க, 4500 கோடி ரூபாய். 4500 கோடி ரூபாயை கொண்டு வந்து அந்த காசு முக்கியம் இல்லை. இந்த 11 மெடிக்கல் காலேஜ்ல ஒரு காலேஜ் 100% கூட 1100 மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு மருத்துவராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி செஞ்சா. அதோடு நிக்கல, சாதாரண ஆளு இந்த நீட் தேர்வு சொல்லி ஒரு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த குழந்தைய படிக்கணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு வழி தேர்வு அவரே யோசனை பண்ணாரு, அதிகாரி கேட்டாரு, செஞ்சாரு. முன்னோக்கீடு 7.5 கொண்டு வந்து என்ன பண்ணாரு, ஒரே நாள தீர்மானத்தை போட்டு கவர்னர் கொடுத்து ஆர்டர் வாங்கி போட்டு 7.5 விழுக்காடுகள் உள்ஒதுக்கீடு போட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க 1வது இருந்து 12வது தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் மொத்தம் 560 குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜ்ல வசதியை சேர்ந்துட்டாங்க. அந்த பெருமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர். உன்னுடைய சாதனை என்ன சொல்லு, என்ன சொல்லு? உன்னுடைய சாதனை சொல்ல வேணும்னா, அமைதியா இருந்த மாநிலத்தில் ஒழுங்காக படித்துக் கொண்டிருந்த மாணவ செல்வர்களுக்கு போதைப் பொருளை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, அவினை கொடுத்து, கொக்கையை கொடுத்து இன்று மாணவ செல்வங்கள் அழிவு பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருக்கிறார். இதை மறுக்க முடியுமா? ஏமாற்றாத, தயவு செய்து மக்களை ஏமாற்றாது. ஆட்சிக்கு மறுபடியும் மருத்துவரை கட்டிவிடு வேறான்னு சொல்ல, ஆனா மக்களுக்கு எது செய்யுங்க? எலக்ட்ரிக் ஏதுங்க. அதே மாதிரி பதிவு கட்டணும் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இதெல்லாம் முன்னாடி சைக்கிள் போடுறது யூஸ் பண்ணணும்னா ஒரு லிமிட்டா இருந்தா இப்பெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். எல்லாத்தையும் ஏற்காச்சு வருவாய் வருது. அந்த வருவாய் எங்க போகுது? ஏன் அது இல்லாத 3,30,000 கோடி இந்த 3 வருஷத்துல கடவாய் இருந்த பலாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வருது. ஈவில கண்ணாதான் வருது. 3,30,000 கோடி கடவாய் இருக்கு. அப்ப அந்த வருவாய் எங்க போகுது? உங்க மந்திரி சொன்னாங்க 30,000 கோடி கொள்ள வச்சான் உதயநிதி ஸ்டாலின். அது எங்க வைக்கணும்னு தெரியல. தருவாய் உங்க மந்திரி தான் சொல்ற. அப்ப அந்த வருவாயெல்லாம் நீங்க எடுத்து போறீங்களா? யோசனை பண்ணிப்பாரு. இப்படி அரசியல் செய்யாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டு தன்னோடு கூட்டணி இருக்கிறவர்களை ஒன்று அன்பாக அரவணைப்பது, அதை மேற்கொள்வது, அதை நீக்குவது, இது போன்று நினைக்கிறது. திரு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுன்னா நீயா போற, நீ ஆட்சியில் இருக்கிற, உங்களோட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தினால்தான் அநேகமாக திருமாவளவன் சொன்னியா அவர் சொல்றாரு, ஒன்றிய அரசை நிர்பந்தப்படுத்தி இதற்கு ஒரு கொள்கை வடிவம் கொண்டு வர வேண்டும். நான் திருமாவளவன் கேட்கிறேன், ஸ்டாலின் கேட்கிறேன், தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க மத்திய அரசு. நீங்க ஏற்றுக்கிறீங்களா? நீங்க எங்களுக்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கையை நாங்கள் ஒரு கமிட்டி போட்டுருக்கோம், அது கொண்டு நான் எழுதி சொல்றீங்களா? சாராயம் மூடா? சாராயம் தனியாக மூடு அதிகாரம் இருக்கு. அதை மூடாத நீ சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை இன்னொரு சொல்லி சொல்ல வைக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை அரசியலை, ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த 1000 ரூபாய் தவிர வேற ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து பாருங்க. ஒரே ஒரு ஸ்கீம் எதுவுமே கொண்டு வரல. ஆனா நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு
நாடு பல்வேறு வகையில் முன்னுக்கு வந்திருக்குன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு சொல்றேன், இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் எங்க இருக்குது. அதுவும் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த பின்னாடி அந்த முதலமைச்சர் ஏற்பாடு கிட்டத்தட்ட 14 மாசம் ₹1 இல்லை. ஏன்னா யாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அது என்ன விதமான நோய்னே தெரியல. அது ஒரு கொள்ளை நோய். உடனே உயிர் போகுது. யாரும் போகாதீங்க. யாரும் போகாததுனால ₹1 போச்சு. ₹1 போனதுனால சாப்பாடு கஷ்டப்பட்டு அப்ப என்ன பண்ணாரு எடப்பாடியார்? அனைத்தும் இலவசம். ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்தாரா இல்லையா? அப்ப அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் இருக்கும்? அதோடு இல்லாம ₹2500 கொடுத்தாரா இல்லையா? அப்ப சொன்னாரு ₹5000 கொடுத்தாரு. இவ்வளவு நஷ்டம் வந்து இவ்வளவு வந்திருக்கும் கூட யாரும் பட்டினியா சாப்பிட்ட. அந்த கொரோனா காலத்துல நோய் சட்டம் இல்லாம முடிந்த அளவில் முழுமையாக மருத்துவமனையில் அனைத்து உபகரணங்கள் கொடுத்து எல்லா வசதியும் செய்து மக்களை காப்பாற்றினார். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? எவ்வளவு பெரிய கொடுமை. பொருளாதார வசதி இல்லை. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சில வசதிகள் குறைவாக இருந்ததுனால தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அரசாங்கம் அனுபவிச்சிருக்கு. அங்க போனா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுக்க மாட்டேங்கிறான். என்ன காரணம்? பணம் கொடுக்கல கவர்மெண்ட். இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும்போது பணம் கொடுக்கல. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவர் கொடுக்காத பார்க்க என்ன தெரிய வருது? அங்கே ஒரு கமிஷன் வாங்க. அங்க இவ்வளவு கமிஷன் வாங்க. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிறகு அண்ணா அவர்கள் என்ன கற்பனையோடு என்ன கனவோடு என்ன மக்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக போராடி பூஸ்வாமிலிருந்து ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி பொறுப்பை கொடுத்து ஆட்சியை கொடுத்து மறைந்து கிட்டத்தட்ட 67 கணக்கு 24 1967 2024 நாவதான் திராவிட கழகம். இந்த மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதால் இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் உயர்ந்த நிலை இருக்கிறது. அதற்கு பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எடப்பாடியார், கருணாநிதி, ஸ்டாலின். இந்த 3 வருஷத்துல 40 மாசம் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? 2 இடத்துல லைப்ரரி கட்டினார். சென்னையில் ஒரு கட்டினார், மதுரையில் ஒரு கட்டினார். கட்டிட்டு யாருக்கு வச்சார் தெரியுமா? அவன் அப்பவே வச்சார். அவ்வளவு செஞ்ச ஒரே காரியம் அவங்க அப்படி விவாதித்தார். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மந்திரி துறைமுருகன் இங்க ஏதோ ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. பிரிட்ஜ் கட்டி முடிச்சு நான் சொல்லிட்டார். அடுத்த சொன்னாரு பிரிட்ஜ் தரும் போது ஒண்ணுதான் இதை பண்ணிருக்காங்க. அது தளபதி ஸ்டாலின் நினைவாக அவர் பேர் இருக்கிறார். அவர் பயம் எங்க நம்மளை வந்து தொந்தரவு. ஒரு தன்மான உள்ள ஒரு இயக்கம் இது. அந்த தன்மான இயக்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட திரு துரைமுருகன் அவர்கள் எனக்கு கொள்கை ரீதியாக கருணாநிதி தான் எனக்கு தலைவன் என்று சொன்ன திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு மேடையிலே ஒரு நடிகர் மிகவும் வம்புக்கு இழுப்பது போல இருக்கு அவமானப்படுத்தி சென்றிருக்கிறார். அப்படி செல்கிற அவரை பார்த்து ரசித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதற்கு கட்டியம் போடுவது போல வழிவழியில் போல அடுக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்களா ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை எப்படி சித்தார்கள் என்று அது ஒரு புரியும் என்று சொல்கிறார். இவ்வளவு மூத்த அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க அப்பா முடிதான், அவங்க அப்பா கருணாநிதி தான் வாழ்வு கொடுத்த ஒரு புரட்சித் தலைவர் இந்தியா. அண்ணா மறைவுக்கு பின்பாக யார் முதலமைச்சர் என்ற பொழுது மக்கள் சொல்லுவாங்க புரட்சி
பிச்சை எடுத்த கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி விட்டு நீக்கிறார். டெல்லியில் அவர் தூணாலிருந்து திரு கருணாநிதி அவருக்கு பக்கமாக தொண்டரின் தலைவராக இருந்த திரு வைகோ அவர்களை என்னை கொல்லவதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்லி கட்சியை கட்சியில் வெளியேற்றியவர் திரு கருணாநிதி. அப்பத்தை கொள்ளட்டு அவர் துணிதி கட்சியில் எடுத்தார். ஆனால் அந்த ஸ்டாலின் துணிவில்லை. மாறாக மேடையை உட்கார வைத்துக் கொண்டு மூன்றாவது நபரை பேச வைத்து வேலைக்கு பார்த்து அவமானப்படுத்தி சிரிக்க வைக்கிறார் என்று சொன்னால் மரியாதைக்கு நிறுவனர்களே ஏதோ வேறொரு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மீண்டும் மாற்றிக் கொண்டீர்கள். உங்களை எல்லாம் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு நல்ல உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறோம். அந்த தன்மான உணர்வுக்கு பங்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த கட்சியில் இருந்தாலும் சரி தன்மான உணர்வுக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது தந்தை பெரியாரை தலைவராக சிந்தனை வரும். அந்த சிந்தனை அடிப்படையில் தான் உங்களிடத்திலும் நான் கருத்தை வைக்கிறேன். உங்களுடைய தன்மானம் வழிவகை கொண்டிருக்கிறது. அந்த தன்மானத்திற்கு இழுத்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த இழுத்து வராமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு தனித்தன்மையோடு உங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் என்று நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோள் கொடுத்து ஏனென்று சொன்னால் நம்மை எல்லாம் வளர்த்து ஆராய்ச்சியவர் பேரு அண்ணா பிள்ளைகள். பேரு அண்ணா பிள்ளைகளுடைய 116வது பிறந்த நாளிலே அவருடைய தொண்டன் நாங்கள் என்று சொல்லிக் கொண்ட உங்களை பாடுவதற்கெல்லாம் அவமானம் வந்து கொண்டிருக்கிறது. அதை கலைவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். பொய்யே சொல்லி பொய்யே வாழ எடுத்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த மாவட்ட கழக செயலாளர்களும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மாவட்ட பிரதிநிதி அஸ்லாம் இப்பொழுது கழக துணை பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு ராணிப்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் 20ஆம் நகர்மன்ற உறுப்பினர் பாசமிகு அருமையினர் கே பி சந்தோஷ் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். டாக்டர் புரட்சி தலைவி ஐயா எடப்பாடியார், வருங்கால தமிழக முதல்வர் எடப்பாடியார் வாழ்க 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 வாழ்க. பொழுது மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ராணிப்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் நகர கழக செயலாளர் அருமையர் கே பி சந்தோஷ் அவர்கள் டாக்டர் புரட்சி தலைவி ஐயா எடப்பாடியார், வருங்கால தமிழக முதல்வர் எடப்பாடியார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காஞ்சி மாநகரத்தில் கிடந்த கல்வியை சிறந்து விளங்கி பெரியாரின் சிந்தையில் பயன்பட்டவர் பேரறிஞர் பெருமை அண்ணா அவர்களின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். தமிழருக்கும் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர். எளிய தமிழில் பாமரனும் புரிய சமூக நீதியை திரைப்படம் மூலம் பரப்பியவர் பேரறிஞர் பெருமை அண்ணா அவர்கள். இந்த மாபெரும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் எழுச்சி நாயகன், ஏழைகளின் பங்காளன் அண்ணன் எஸ்.எம். சுகுமார் அவர்களுக்கும், ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர், காரையின் காவல் தெய்வம், காரையின் கருப்பு வைரம் அண்ணன் என் அரசியல் ஆசான் கே பி சந்தோஷம் எம்சி அவர்களுக்கும் மற்றும் திரளாக வந்திருக்கும் பொதுமக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஒலி அமைத்து தந்த அன்பு சுய அவர்களுக்கும், பந்தல் அமைப்பாளர் விதா டிஜிட்டல் மாமா இப்பால் மாமா அவர்களுக்கும், அனைத்து ஊடக பத்திரிகைகளுக்கும் நன்றி என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களின் பூமி உள்ள
very fair.